ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சைக்கோ ட்ராமா. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? நம்மளோட தாராவும் சூரஜும் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சைக்கோ பையன் இதெல்லாம் பார்த்துருவான். பயங்கரமாக கோவப்பட்டு சூரஜ் அப்படியே தரன்னு இழுத்துட்டு கீழே வந்து போடுவான். எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்பாங்க. ஒரு சாட்டையை எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு அவனை அடின்னு அடிப்பான். என் பொண்டாட்டியை என்ன தவிர வேறு யாரும் தொடக்கூடாது, அவளை நீ தொட்டல, அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவான். அதோட இதெல்லாம் பார்த்த தாராவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளால தானே இவன் வந்து இது மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் வந்து எடுத்துகிட்டு போவா, காயத்துக்கு மருந்து வைக்கணுங்கிறதுக்காக. உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு, இந்த பாரு இங்கே வந்து உட்காரு, நான் இதுக்கு தான் வந்துட்டு அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்காத, இந்த இடத்த விட்டு நீ போன்னு. ஆனால் என் பேச்சை நீ எங்கே கேட்குற, இப்போ பாரு இந்த அடிலாம் உனக்கு தேவையா, வந்து உட்காரு, உனக்கு நான் மருந்து வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், என்னை பற்றி உனக்கு என்ன கவலை, என்ன தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுல்ல, அதனால என்னை யார் அடித்தா உனக்கு என்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, வந்து உட்கார புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் அப்படியே இங்கே காஜலை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து சூரஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவனுக்கு அடிபட்டதுனால அவளும் வந்து அவனுக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அன்னிக்காரி வந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்கு கையில் வச்சுட்ருக்க, எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே இவளுக்கு கோவம் வருது. பாருங்க, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இப்போ எதுக்கு ரொம்ப வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அதிகாரம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இதெல்லாம் அண்ணங்கிட்ட வச்சுக்கோங்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவா. உடனே இவளுக்கு கோவம் வரும். என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறேன், நான் உன்னோட அண்ணி ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைச்சிட்டு போயிடுவா. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். இவள் ரொம்ப ஓவராக பண்ணுறா, இவளோட நடத்த கொஞ்சம் சரியில்லை, இவளை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவா. அப்படியே இங்கே காஜல் வந்து நம்ம சூரஜோட ரூமுக்கு தான் போவா. கதவு வந்து தட்டிட்டு இருக்கும்போது இங்கே வந்து தாராவும் சூரஜும் தானே பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பயந்துருவாங்க. ஐயோ, நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறத பார்த்தா எல்லாரும் தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கும் போது கரெக்டாக காஜல் கதவை வந்துட்டு உள்ளாக்க வந்துடுறா. சூரஜ் அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறான். என்னாச்சு, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே தாரா இல்லை, எஸ்கேப் ஆயிருப்பா போல. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சூரஜ் கேட்க, உடனே அவன் சொல்கிறா, ஏன் நான் வராமல் வேறு யார் வருவா, அப்புறம் உன்னை வந்து என்னோட அண்ணன் ரொம்ப அடிச்சிட்டா இல்லை, உனக்கு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும்ல, அதனால தான் உனக்காக மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, இது வந்து காயப்பட்ட இடத்துல போட்டால் உடனே குணமாயிடும், சரி ஷர்ட்டை கழட்டு, நான் உனக்கு மருந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்ல, இந்த பாரு நீ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ திமிரு, இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு மருந்து போட்டு விட வர, அது பார்த்துட்டு நீ சந்தோஷப்படாமல் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுற, இந்த பாரு நான் இந்த வீட்டோட எஜமானி, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இப்போ ஷர்ட்டை கழட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அன்னிக்காரி தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிடுவா. அடி பாவி, இந்த பாடிகார்டு பையனோட தான் நீ வந்து தொடர்பில் இருக்கியா, அது சரி, இப்போ நீ பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உன்னோட அப்பா ஆத்தாளுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பா. இங்கே காஜல் வந்து உடனே நீ இப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த சட்டை பிஞ்சிடும். உடனே வந்து அவனோட உடம்புலாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். இவ ஷாக் ஆகி ஐயோ சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருப்பா அந்த அன்னிக்காரி. அதோட காஜல் வந்து அவனோட உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா. என்னது இது ஆச்சரியமா இருக்கு, நேற்று தானே அண்ணன் வந்து உன்னை அவ்வளோ அடி அடிச்சாரு, பட்டையாக வந்து காயமாக இருந்துச்சு, தடிச்சு போய் இதெல்லாம் எங்கே போணுச்சு, எப்படி மாயமாக மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஓ அதுவா, நான் வந்து ஒரு பேய் இல்லை, ஸோ அதனால தான் என் உடம்புல எதுவும் படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே எங்கள் சைக்கோ பையிலையும் தாராவும் தான் காட்டுறாங்க. அவன் வந்து இவ கைக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவ சொல்கிறா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த பாடி கார்டை போட்டு ஏன் அப்படி அடிச்சிங்க, பாவம் தானே அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாரு உன்னை வந்து என்ன தவிர வேறு யார் தொட்டாலும் அவன் கையை உடைச்சிருவேன், ஏதோ இவன் தெரிஞ்சவங்கிறதுனால அவனை அடித்ததோடு நான் விட்டுட்டேன், இந்த பாரு அவன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருப்பான். ஐயோ இவர் நம்ம மேலே இந்த அளவுக்கு பொசசிவாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். எங்கே இவ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே இங்கே காஜலையும் சூரஜையும் தான் காட்டுறாங்க. ஆமாம் நீ இப்போ என்ன சொன்ன, நீ ஒரு பேயா இருந்துட்டு என்னை பயமுடுத்த பார்க்குறியா, இதெல்லாம் யாராவது காதில் பூ வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்ல, என்னெல்லாம் யாராலையும் ஏமாற்ற முடியாது, ஏன்னா என் பேர் காஜல், நான் ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள் புரியுதா,
அது மட்டும் இல்ல. நீ இப்ப ஷர்ட் இல்லாம இந்த சிக்ஸ் பேக் தெரியுதே! இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த மாரி இருந்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஷர்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இத போட்டுக்கோ. உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெட்கப்பட்டுட்டு சொல்லிட்டு, சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்த சூரஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐய்யய்யோ! நம்ம தாராக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தோம். இவ என்னன்னா நம்ம மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்காளே! இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ! இது மட்டும் அந்த சைக்கோ பயலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன ஒரு வழி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அப்படியே சைக்கோ பயலுக்கு அந்த பொண்ணு வந்து கால் பண்றா. நாளைக்கு வந்து உன்னை நான் மீட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஓகே ஓகே நாளைக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். அடுத்த நாள் ஆகுது. அந்த பொண்ணுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு நிற்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து இந்த இதுல வந்து அந்த சூரஜ் இருக்கான்ல அவனோட அட்ரஸ் ஊர் எல்லாமே இருக்கு. நீ அந்த ஊருக்கு போனீன்னா அவனை பத்தின ஏதாவது ஒரு டீட்டெயில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவா. அந்த லெட்டரை இவன் கையில வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிடுறான். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போறான். உள்ளாக்க போயிட்டு திரும்பி வர்றவன் அப்படியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வருவான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிங்கம் போட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் அவன் வருவான். கையில ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த சூரஜ் இருக்கிற ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதை பார்த்த தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏங்க தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அன்னிக்காரியும் நாத்தனாக்காரியும் அவளோட கைகளை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த கேப்ல அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவன் வேகமா கார்ல போயிட்டு இருப்பான். அதே சமயம் இங்க தாராவும் சூரஜும் மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடவுளை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரு வந்து அந்த ஊருக்கு போகக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க. 2 பேரும் இந்த மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கோ பைய சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ என்ன பண்றது, இவன் மட்டும் என்னோட ஊருக்கு போனானா என்ன பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆவான். ஓகே இவனை கண்டிப்பா நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போவான். வாசலுக்கு போன அடுத்த நிமிஷமே அப்படியே வந்து வீசப்படுறான். மறுபடியும் வாசலுக்கு போறான். அப்படியே ஒரு மந்திர கட்டால அப்படியே கட்டப்படுறான். மறுபடியும் தூக்கி அடிக்கப்படுறான். இவன் வந்து விழுந்ததை பார்த்த மாமியாக்காரி கத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பையனோட பாடி கார்டு தானே, அவன் கூட போவாம நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, போ அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவனாலதான் வெளில போக முடியாதே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். சைக்கோ பையன் வேகமா காருக்கு போயிடுவான். அந்த இடத்த நோக்கியும் போயிடுவான். அங்க வந்து கரெக்டா நிறைய பேர் அதே மாஸ்க் போட்டுக்கிட்டு இவனை வந்து தடுப்பாங்க. இவனை அப்படியே துரத்திக்கிட்டு வருவாங்க. இவன் பயந்துக்கிட்டு அப்படியே ஓடுவான். அவனுங்களும் விடாம இவனை துரத்திக்கிட்டு வருவானுங்க. கடைசியில ஒரு பெரிய சூலாயுதத்தை எடுத்து இவன் மேல அப்படியே வீசுவாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.